Hi guys, welcome back to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனையும் அப்புறம் ஐ பட்டன்ன்ற ஆப்ஷனையும் நம்ம வீடியோவில் எங்கே போடணும், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என் ஸ்க்ரீன்னா என்ன, ஐ பட்டன்னா என்னன்ற ஆப்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம வீடியோ ப்ளே பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற சாப்டரோடது காமிக்கும், இல்லை அடுத்த வீடியோ காமிக்கும். அது நம்ம எப்படி செட் பண்ண போகிறோன்றது தான் என் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஐ பட்டன்ற ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கப்ப நடுவில் ஒரு வீடியோவை ரெஃபரலுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஐ பட்டன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என் ஸ்க்ரீனும் ஐ பட்டன்ன்ற ஆப்ஷனோட அர்த்தம் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாங்க நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு என் ஸ்க்ரீன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஐ பட்டன்ற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போங்க. வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என் சேனலில் போயிட்டேன். இதில் போயிட்டு என்னோடய வீடியோஸ்குள்ளே நான் போகிறேங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு ஓகேங்க, வீடியோன்ற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் ஏற்கனவே நான் சூஸ் பண்ணியிருக்க வீடியோக்கு நான் இப்போ ஸ்க்ரீனும் ஐ பட்டனும் ஆட் பண்ணுறதுன்ற ஆப்ஷனை காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய உத்தரகாண்டுன்ற ஒரு டூரிசம் சாப்டருக்கு நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் போயிட்டு நம்ம எப்படி என் ஸ்க்ரீனும் அதுக்கப்புறம் ஐ பட்டன் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோ உத்தரகாண்ட் டூரிசம் பார்ட் 6 கெம்ப்டி ஃபால்ஸுன்ற வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு தான் நான் இப்போ போயிட்டு எடிட் பண்ண போகிறேங்க, என் ஸ்க்ரீனும் ஐ பட்டனும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், என் ஸ்க்ரீன், ஐ கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இந்த என் ஸ்க்ரீன்ற பட்டன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சில் மாதிரி இருக்க சிம்பிளை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் அப்புறம் இம்போர்ட் ஃப்ரம் வீடியோன்னு காமிக்குங்க. நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், எலிமெண்ட்ஸும் கிளிக் பண்ணிக்கலாங்க. எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும்: வீடியோ, பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப், சேனல், லிங்க். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் தான் கொடுக்கலான்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி இல்லைங்க, வீடியோ கொடுக்கலாம், பிளேலிஸ்ட் கொடுக்கலாம், சப்ஸ்கிரைபர், நமக்கு வேண்டிய சேனல், லிங்க். ஸோ நீங்கள் உங்களோட சேனலும் கொடுக்கலாம், இன்னொருத்தவங்களோட சேனலும் கொடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டிங் சேனலும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கே வேறு நிறைய சேனல்ஸ் இருக்கலாம், கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி தான் கொடுக்கணுங்க. அது சேமாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்க்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேனலை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் இதில். அப்புறம் உங்களோட வீடியோ, உங்களோட ஏற்கனவே இருக்க பிளேலிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் ஆப்ஷன் கொடுக்கலாங்க. இம்போர்ட் ஃப்ரம் வீடியோனா நீங்கள் ஏற்கனவே வீடியோஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களோட வீடியோஸ் அதுலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி இதில் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 லேஅவுட் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோவும் ஒரு சப்ஸ்கிரைபரும் அப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி 4 லேஅவுட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவையானது இங்கே எழுதிருக்கு பாருங்கள். ஒரு வீடியோ 1 சப்ஸ்கிரைப், இந்த மாதிரி மாடலில், இல்லாட்டி இந்த மாதிரி மாடலில், இல்லை 2 வீடியோ, இல்லாட்டி ஒரு வீடியோ, ஒரு பிளேலிஸ்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. நான் என்ன சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா ஒரு வீடியோவும் ஒரு சப்ஸ்கிரைபும் சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஸ்க்ரீனை நம்ம எங்கே வைக்கலான்னு நம்ம பார்க்கணுங்க. என் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கிறது பெட்டரான ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கப்ப அடுத்த வீடியோக்கு ஜம்ப் பண்ணி போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்க வீடியோ யூஸ் இல்லாமல் போயிடும், ஸ்கிப் பண்ணிடுவாங்க சில பேர். அதனால் அது என் ஸ்க்ரீன்றதை எண்டில் போடுறதே பெட்டர்ன்ற ஆப்ஷனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வீடியோ 7 minutes 41 seconds இருக்குன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா முடிகிறது கொஞ்சம் முன்னாடி இங்கே செட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இப்போ பார்த்து வச்சுப்போம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறத நான் எங்கே செட் பண்ணியிருக்கேன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிகிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கூட நீங்கள் என் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு இடத்துல போதுங்க. இன்னும் சம்டைம்ஸ் வியூவர்ஸ்க்கு இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் நான் என் ஸ்க்ரீனை ஒரு செட் தான் வச்சுருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இன்னும் வேணும்னு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் இல்லை சேனல்னு கொடுத்துட்டு திருப்பி அந்த கார்டு வரும். அந்த கார்டை நீங்கள் நாளாக செட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், வீடியோ நான் திருப்பி இன்னொரு கார்டு செட் பண்ணுறேன். 7 minutes 35 seconds ஒன்று செட் பண்ணுறேன். ஓகேங்க?
இப்படி சேவ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடணும் அவ்வளோதாங்க. ஸோ 7 மினிட்ஸ் 35லேயும் அப்புறம் 7 மினிட்ஸ் 41 செகண்ட்ஸ்க்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியும் நான் செட் பண்ணியிருக்கேன் என் ஸ்க்ரீன். அவ்வளோதான், நம்ம இப்போ என் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கார்டு ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். அதானது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கார்டுன்ற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா ஐ பட்டன், அதாவது இன்னொரு லிங்க்கை வந்து நம்ம ரெஃபரல் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த கார்டுன்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல், லிங்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிளேலிஸ்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட் ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து உத்தரகாண்ட் டூரிசம்ன்ற பிளேலிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஐ பட்டன் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ கார்டுன்ற பட்டன் வந்து ஐ பட்டன் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். கார்டு கொடுக்கலாம். மினிமம் உங்கள் வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் இப்போ கொடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 7 நிமிஷம் 41 செகண்ட் இருக்குங்க. ஸோ நான் 4 இடத்துல வச்சுக்கலாம், ஆனால் நான் ஒரு இடத்துல வச்சுக்க விரும்புகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே வைக்கிறேங்க. கரெக்டாக 4 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வைக்கிறப்ப அந்த ஐ பட்டன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் இங்கே வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை சேவ் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு திருப்பியும் வேணும்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி திருப்பியும் வேண்டிய வீடியோவையோ இல்லை ப்ளேலிஸ்ட்டையோ சேனல்லையோ இல்லை லிங்க்கையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. திருப்பியும் நீங்கள் வேண்டு 4 கார்டு இல்லை 3 கார்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேண்டியது. வீடியோ சின்னதாக இருக்குன்னா நீங்கள் 2 தடவை கொடுங்க. ஏன்னா வியூவர்ஸ் பார்க்குறவங்க இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. அது நிறையா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாப்அப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா. ஓகேங்க, சரிங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஐ பட்டனும் செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம அதை சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம செட் பண்ணது வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அங்கேயே சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்ததுனால இது வந்து திருப்பி வராதுங்க. இங்கே சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீடியோ உத்தரகாண்ட் டூரிசம் பார்ட் 6 கெம்ப்டி ஃபால்ஸில் இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனல் போயிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோஸ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் பார்ட் 6 கெம்ப்டி ஃபால்ஸு இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் எங்கே செலக்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு 4 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஐ பட்டன் வந்துருச்சு. நான் ப்ளேலிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டு ஒர்க் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்துட்டு என் ஸ்க்ரீன் எங்கே செட் பண்ணியிருந்தோம், பார்த்தீங்களா என் ஸ்க்ரீனு நான் செட் பண்ணது வந்துருச்சு. மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டும் நம்ம செட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி செட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம என் ஸ்க்ரீனும் ஐ பட்டனும் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.